விஜய் அண்ணன் ஃபோன் பண்றாரு. தளபதி சாமி சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா வேணுன்னே பண்ணப்போ. சார் வீட்டில் கூட பிரியாணி செய்யலன்னு கேள்விப்பட்டோம். ஏன் இப்படி பண்ணீங்க? அது என்னதான் நடந்தது? அவர் தான் கூப்பிட்டு போனார். வந்து கேரவன் வந்து வா டார்லிங் பிரியாணி சாப்பிடலான்னு கூட்டு போனார். போகும்போது திடீர்னு பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. நான் எது பண்ணுறாரு பார்த்தா சாமி கும்பிட்டு இருந்தார். இது ஒரு தேச துரோகன்னு எல்லா லாங்குவேஜிலும் எல்லாத்திலையும் போட்டு, தெலுங்கு மலையாளம் எல்லாத்துலேயும் போட்டாங்க. எல்லாருமே ஃபோன் வேறு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணன் இதுலேருந்து தளபதி ஃபோன் பண்ணுறாரு. ஏன்டா அந்த மனுஷன் இப்போ தான்டா கொஞ்சம் நிமிர்ந்து வந்தார், ஒரே ரியாக்ஷன் போட்டு காலி பண்ணிட்டேடா அப்படின்னு. சத்தியமா இல்லைண்ணா, டேய் நீ என்னென்ன டைமில் என்னென்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும்டா அவனை பற்றி அப்படின்னாரு. என்ன சாப்பாடு கிடைச்சா ஸ்ட்ரெஸ் போயிடும்? சார் சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாண்டி, 80 ரூபான்னு சொல்லுவேன். வேணா நீ வீட்டுல செஞ்சு கூட, நம்ம எண்ணெயில போட்டு பண்ணி சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு ரிஸ்க் இருக்குங்க சார். வீட்லயே ரைஸ் இருக்குங்க சார், அதுக்கே கடையில போய் 80 ரூபாய் முடிஞ்சிட்டு தூக்கம் வருது பாப்பா அப்படின்னா இப்ப ரேட் மாறிடுச்சு, 110 ரூபாய் வருதுங்க சார் சிக்கன் ரைஸ். உங்களுக்கு யார் ஃபேஷன் ஐகான், யார் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? சார் ஓவியா சார், அவங்கள மாதிரி பாய் கட் பண்ணிருந்தா சார். எங்க அம்மா அப்பா சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியாக மாறேன், சத்தம் போட்டு அதை ஆரம்பிச்சது நல்லா முடியும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்கள் அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் மொட்டை ஓட்டு விட்டுறது, ஒன்று திருப்பதியில் போய் போடுறது, அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில் போட்டுறது. அவர் மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவர் பார்த்தா வழுக்கன்னே கூப்பிட்ற அளவுக்கு ஆயிப்போம். நான் வந்து ஒரு காலேஜில் டியூட்டராக இருந்தேன், லெக்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கோன்னா இங்கே வாங்கினாங்க, திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில், அங்க வந்து தீக்குழி இறங்குறது எனக்கே தெரியாதுங்க. நான் காப்பு கட்டல ஒண்ணும் கட்டல. காலேஜ் இருந்தவொடனே நீ வாங்கினாங்க, போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பிலைய கொடுத்து தீக்குழியில இறங்க விட்டு நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. ஐயா இந்த 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் வேண்டுனாலதான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்காந்து என்கிட்ட இவ்வளவு சவடால் அடிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஜிஹெச்ல 108 ஆம்புலன்ஸ்ல போகுது. நான் வேணுன தெய்வம் உன்னை கை கொடுத்தனாலதான் இவ்வளவு தூரம் வாய் பேசுற. நீ மாரியாத்தா காளியாத்தாலாம் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்க மருத்துவர் கரெக்டா ட்ரீட்மெண்ட் ஆனதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி 108 தூக்கிட்டு போறாங்க. நாங்க போகையில சாமி கும்பிட்டுட்டே போனோம். சுயநினைவே இல்ல. போய் கோட்டை மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு 90 எடுத்துட்டு வந்து பூசினதுக்கு அப்புறம் தான் சரி நான் எங்கம்மா இருக்கேன் அப்படின்னா. ஹலோ, நீங்க 2 முன்னாடி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும். நீங்க என்ன வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா அசிங்கமா? எங்க தாத்தா 2 முன்னாடி கட்டினாரு, யாருமே கேட்கல. ஏன் தாலி கட்டல, ஏன் தாலி கட்டல, எங்க தாத்தா ஏன் கேட்கல. எங்க அப்பா 2 முன்னாடி கட்டினாரு, கேட்கல. எங்க தாத்தா ஊன்னாருன்னா எங்க அம்மா உள்ள உட்காந்துக்கும், பாட்டி உள்ள உட்காந்துக்கும். ஆனா இப்ப இந்த அம்மாக்கு ஊன்னா அம்மா விட்டுட்டு வந்துடுறான், அப்பா விட்டுட்டு வந்துடுறான், அண்ணன் தம்பி விட்டுட்டு வந்துடுறான். சிங்கம்னு சொல்ல முடியாது சார். அவருமா பெருமையா? வீரம்தான். வீரம்தான். ஆமா. ஒருத்த வந்து கேட்கலாம், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியா கொடுங்க, பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்ல அவனை விரட்டி அடிச்சிருவேன். விரட்டி அடிப்பீங்களா? ஆமா. ஏன் விரட்டி அடிக்க? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது. சிலம்பம், அடிமுறை, குத்துவரிசை, எடுத்தெறி, மல்லு, பூட்டு பிரிவு, இளவட்டக்கல், கரலக்கட்டை பயிற்சி, இதெல்லாம் போய் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டீங்களா? ஆமா சார், ஊரூரா தான் போய் கத்துக்க முடியும். ஐயா வந்து ஊதுகோலி கத்துக்கிட்டேன். நான் கூட தான் கத்துக்கிட்டேன். ஐடில வர்க் பண்ற மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருக்காரு, அவர் பண்ணுவாரான்னு டவுட். ஓ, இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் பண்ணுவாரா? இந்த முறை பையனை தான் சார் நானும் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், அந்த பையன் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருப்பானே. வெக்கப்படுறது அழகா இருக்கியா? 1 2 3 தம்பி, நீங்க சிங்கிளா டேக்கன் கரல சுத்தி காட்டுறீங்களா? இதுல ஒண்ணு கூட என் கால்ல விழுகாம கடவுளே என்ன காப்பாத்தி. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் தூக்கிட முடியாது. நார்மலான பர்சனலா யாராலையும் தூக்க முடியாது. நீங்க தான் சூஸ் பண்ணீங்க, நீங்க தான் சுத்தி பாக்குறீங்களா? எதை எடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும், சும்மா தூக்கி பாருங்க. கொடுங்க, நீ வாங்கிக்க. இதான் ஒரு சுத்தணும். மைக் வாங்கிக்கல, அடிப்பாங்க சார் வீட்டுல. 20 ஐட்டம் ஊரா போய் கத்துட்டு வந்த வீர விளையாட்டு வீரர் கடைசியில வீட்டுல அடிப்பாங்க. புரிஞ்சா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாப்லனே, அவரால இது தூக்க முடியாது, நீ சொன்னதுக்காக செய்றேங்கறா. அதனால அது போது. சூப்பர் மேன். போதும். யாராவது கத்துக்க விரும்புறீங்க, எடுத்து அவன் தலையில அடிக்கணும். என்ன பண்ணுமா? ரிஸ்டனோட ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க. 1 then 2. அவ்வளோ பெரிய 25 கிலோ இத அசால்ட்டா பண்ணாப்ல. துணுண்டு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க டப்புன்னு இடிச்சு விட்டாப்ல. இல்ல, நானே பயப்படாம தான் நின்னேன். ஏன்னா நீ நிக்கிறதுனால எப்படி விட்டுற மாட்டாப்ல அப்படின்னு நானும் பயப்படாம இருந்தேன். நானும் வந்து கடற்கரை பகுதி பக்கத்துல இருந்து வந்தவங்கனால எனக்கு தெரியும். ஏன்னா நான் சென்னை வந்து சரி, வஞ்சரம்லாம் அவ்வளோலாம் கிடையாது, அவ்வளோ இருக்குடா. செங்கனி இருக்குது, மாவுளா இருக்குது, முரல் இருக்குது, அவ்வளோ மீன் இருக்குது. வஞ்சரத்தை தாண்டிய சூப்பர் டேஸ்ட் மீன் வரிசையா லிஸ்ட் பண்ணுங்க. வஞ்சரை தாண்டினா வள மீன் நீங்க எடுக்கலாம், வலை மீன், பாறை மீன் எடுக்கலாம், பாறை, வாழை மீன் எடுக்கலாம், வாழை மீன், ஐல மீன், ஐல, அவரை மீன், அப்புறம் வந்து சாலை நெத்தில எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு 10 மீன்ல வஞ்சரத்தை எத்தனை இடத்துல வைப்பீங்க? நான் 10 இடத்துல வைப்பேன்.